வணக்கம் நேயர்களே. கருத்து கணிப்பு பிரம்மாண்டம், சிறப்பு, நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நாளை உலகெங்கும் பேசும் பொருளாக அமைகின்றது நாம் தமிழர் கட்சி. நாளை நாம் தமிழர் கட்சி பேசும் பொருளாக உலகெங்கும் பரவி வாழும் மக்கள் பேசும் பொருளாக விளங்கும். ஏன், எதற்கு? நாளை ஈரோடு கிழக்கு நாம் தமிழர் கட்சி வெல்வதே இலக்கு. நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கிலிருந்து முதற்கட்ட வெற்றி பயணமாக தொடர்கின்றது. நாளை நாம் தமிழர் கட்சி பேசும் பொருளாக இருக்கின்றது என்பதை ஈரோடு மக்கள் தெளிவாக திமுகவை பாடம் புகட்டிவிட்டார்கள். ஆகையால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பாதை நாளை பேசும் பொருள். திமுக நாளை பேசும் பொருள் இல்லாமல் போகிவிடும். நாளை கருத்து கணிப்பில் திமுக வெல்ல போர்வது இல்லை. நாம் தமிழர் கட்சி பிரம்மாண்ட வெற்றி அடையும், பேசும் பொருளாக அமையும். மாக்கி சீதா லட்சுமி நாம் தமிழர் சீமானியின் அந்தியூர் புலிப்படைகள் வெயில் கூட பொருட்படுத்தாம சிறப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயும் நிழலே இல்லை. நல்லா ஒரு வாக்கு சேகரித்து மைக் சின்னத்தை நல்லா வெளிப்படுத்தி தெளிவாக அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த செட்டிங்கே பாருங்கள், அருமையான செட்டிங் போட்டிருக்காங்க. காலையில் காவல் நிலையம் வந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, பேனர் வைக்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் நம்ம விஜயகுமார் அண்ணா, மோகன் அண்ணா தெளிவாக விளக்கி அவர்களை மீண்டும் வற்புறுத்தி அனுப்பி வச்சு நாங்கள் போட்டே தீரோம் அப்படின்னு இந்த பேனரை அமைச்சிருக்காங்க. உறவு அந்தியூர் தொகுதி உறவு விஜயகுமார், மோகன், செல்வகுமார் அவர்களுக்கு புரட்சிகர வாழ்த்துக்கள். வெற்றி பாதையில் பேசும் பொருளாக எல்லோருடைய உழைப்பை நாம் தமிழர் உறவுகள் சிந்தி உள்ளார்கள். சிறப்பான பாதை நாளை நாம் தமிழர் கட்சி ஈரோடு வெற்றி பாதை பேசும் பொருளாக அமையும் என்பது கருத்து கணிப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளார்கள். நாளை சாராய காய்ச்சல் கும்பல் ஒழிந்தது.